ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு நவம்பர் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு சாரோனின் ரோஜா. உன்னத பாட்டு 2:1 சொல்கிறது, நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாயிருக்கிறேன். நம் அருமை ஆண்டவர் சாரோனின் ரோஜாவாகவும் பள்ளத்தாக்கின் லீலியாகவும் எங்கேதியிலுள்ள மருதோன்றி பூங்கொத்தாகவும் இருக்கிறார். அவர் அத்தனை இனிமையானவர். நம்முடைய இருதயத்தை அவ்வளவாய் கவர்ந்து கொண்டவர். பாரதத்தின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு ரோஜா புஷ்பம் என்றால் மிக மிக விருப்பம். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்ததும் தனக்கு பிரியமான ரோஜா மலர் ஒன்றை பறித்து தன்னுடைய கோட்டில் அணிந்து கொள்வார். சாரோன் என்று சொல்லப்படுவது ஒரு மலையில் உள்ள மேட்டுப்பகுதி, மிகவும் செழிப்பான ஒரு பகுதி. அதிலே மலர்கிற சிவந்த ரோஜாவை எல்லா திசைகளில் உள்ள மக்களும் காணலாம். அந்த ரோஜா புஷ்ப வகை மிகவும் பெரியது, அழகானது, வாசனையானது. அந்த ரகம் மகா விலை உயர்ந்ததும் கூட. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே, இவரே என் சிநேகிதர். உன்னத பாட்டு 5:16. இப்படி நாம் அவரை புகழ்ந்து பேசும்படி இயேசுவே விசேஷம் உள்ளவர், விலையேற பெற்றவர். ரோஜாவின் ஒவ்வொரு இதழும் சிறப்பானது, ஒவ்வொரு இதழும் சுகந்த வாசனையுள்ளது. அதுபோலவே நம் அருமை ஆண்டவருடைய ஒவ்வொரு குணாதிசயமும் அத்தனை இனிமையானதாய் இருக்கிறது. ஆனாலும் சாரோனின் மேட்டில் உள்ள செந்நிறமான மலரின் இதழ்கள் கல்வாரி மேட்டிலே சிந்திய இயேசுவின் இரத்தத்தையே நமக்கு நினைப்பூட்டுகிறது. சரித்திரத்தின் எந்த பகுதியிலே நாம் நின்று பார்த்தாலும் இயேசுவின் அன்பும் தியாகமும் நம்முடைய உள்ளத்தை உருக்குகிறது. எனக்காக தம் முழு இரத்தத்தையும் சிந்தி இவ்வளவா என்னில் அன்பு கூர்ந்தாரே என்று கண்ணீருடன் அவரை துதிக்க ஏவி எழுப்புகிறது. பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பத்தை பாருங்கள். அதன் நிறம் வெண்மையாயிருந்து இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்தத்தை நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. அவர் முற்றிலும் பரிசுத்தமுள்ளவர். அவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் என அனைத்துமே பரிசுத்தமானவை. அவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாமே பரிசுத்தமானவை. அந்த வெண்மை நிறமான லீலி புஷ்பம் நம்மையும் பரிசுத்த வாழ்க்கைக்காக அரைகூவி அழைத்து கொண்டே இருக்கிறது. அந்த லீலி புஷ்பமும் ரோஜா புஷ்பமும் எப்பொழுது முட்களின் நடுவிலே இருக்கின்றன. இயேசு கிறிஸ்து பரிசேயர், சதுசேயர் ஆகிய முட்களின் நடுவிலே வாழ்ந்தார். எங்கும் குறை சொல்லுகிற கூட்டமும் குற்றம் கண்டுபிடிக்கிற மனிதர்களுமே இருந்தனர். இன்று ஒருவேளை நீங்களும் முட்களின் நடுவிலே இருக்கக்கூடும். பொல்லாத மனுஷர் நடுவிலே, வீணாக தொல்லை தருகிற மக்கள் நடுவிலே நிற்கக்கூடும். அப்பொழுது சாரோனின் ரோஜாவையும் முட்களின் நடுவே நிற்கிற லீலி புஷ்பத்தையும் நோக்கி பாருங்கள். அதன் மத்தியிலே அந்த மலர்கள் மனம் வீசுவது போல தேவ பிள்ளைகளே, நீங்களும் கிறிஸ்துவுக்காக சுகந்த வாசனையாக மனம் வீசுவீர்கள். இன்றைய நினைவிற்கு யோவான் 16:33. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இன்றைய வேத வாசிப்பு காலை எரேமியா 51 மற்றும் 52 அதிகாரங்கள், மாலை எபிரெயர் 9 அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். சாரோனின் ரோஜாவை போல், லீலி புஷ்பத்தை போல்
கர்த்தருக்காக மனம் வீசுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென். ஆமென்.